அன்பின் தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளை காண கிருபை செய்திரே. உமைக்கு எல்லாம் துதிகன மகிமை உண்டாவதாக. தேவாதி தேவனே, உமைக்கு எல்லாம் துதிகன மகிமை உண்டாவதாக. இப்பொழுது கூட கர்த்தாவே, இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஐசாயா 55:9. For as the heavens are higher than the earth, so are my ways higher than your ways, and my thoughts than your thoughts. ஏசாயா 55:9. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. இந்த வசனத்தை கொடுத்தரே, உமைக்கு எல்லாம் துதிகன மகிமை உண்டாவதாக. கர்த்தாவே, இந்த வசனத்துக்கு ஏற்றாற்போல பிதாவே, எங்களோட நினைவுகள் எப்பொழுதும் உங்க நினைவுகள் கிடையவே கிடையாதப்பா. உங்களோட நினைவுகள் எல்லாமே கடலின் சித்தம், கடலின் நோக்கம், அதன் குறித்தே இருக்கிற காரியங்கள் கர்த்தாவே. ஆனா அநேக நேரங்களில் கர்த்தாவே, நாங்க யோசிக்கிறப்போ எங்களோட சிந்தனைகள் எல்லாமே அப்பா உலக ரீதியாகவே இருந்து கொண்டு இருக்கு கர்த்தாவே. கர்த்தாவே, நீங்க மாற்றி அமைத்து தருமாறு கெஞ்சி கேட்கிறோம் பிதாவே. அநேக நேரங்களில் நாங்கள் ஒரு சில சூழ்நிலைகள் புரிந்து கொள்ளவே முடியாது அப்பா. ஏன் கர்த்தர் இந்த வழியாக என்ன வழிநடத்தி செல்றாரு அப்படின்றது ஒரு சில சூழ்நிலைகள் எங்களால் புரிந்து கொள்ளவே முடியாது கர்த்தாவே. ஆனா ஆண்டவரை, நீங்க சொல்லுகிறீர் அப்பா, நீங்க எங்களை கொண்டு போற ஒரு சில பாதைகளை கர்த்தாவே, உங்க நாமம் மகிமைப்பட, பரலோக ராஜ்யம் மேன்மைப்பட, இயேசுவின் நாமம் உயர நீங்க எங்களுக்கு வழிநடத்தி போவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. லெட் our thoughts be fixed on the heavenly throne. ஏன்னா வானம் உங்க சிங்காசனம், பூமி உங்க பாதப்படியின் தெளிவா போட்டிருக்கு கர்த்தாவே. இப்ப நீங்க எதை குறித்து எங்களை நோக்கமாக இருக்க சொல்கிறீரோ அதன்படியே நீங்களை ஆளுகை செய்யுமாறு கெஞ்சி கேட்கிறோம் பிதாவே. எப்பொழுதும் அப்பா ஒரு பிரச்சனை வர்றப்போ பிதாவே, அந்த டைம்ல எங்கனால அதை மீண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடும் கர்த்தாவே. ஆனா அப்பா, நீங்க எங்களை ஆளுகை செய்வீராக அப்பா. இப்பொழுது யாரெல்லாம் பிதாவே இந்த மாதிரி சிந்தனைகளை சரிப்பட்டு ஒரு கிளாரிட்டி இல்லாம, ஒரு தெளிவு இல்லாம யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அப்பா, இப்பொழுது let the heavenly kingdom throne take full control over their body. Yes Lord, hallelujah. The Holy Spirit of God அவங்கள முழுவதுமா நீங்க ஆளுகை செய்வீங்க ஜெபிக்கிறோம் பிதாவே. பரிசுத்த ஆவியானவரே, நீங்க எங்களை ஆளுகை செய்வீரா, அவங்களை பொறுப்பெடுத்து வழிநடத்துங்கப்பா பிதாவே. உங்க நாம மகிமைப்பட எங்க வாழ்க்கையை அர்ப்பணித்து உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ கிருபை செய்வீராக அப்பா. Our mind is very limited. ஆனா உங்க நினைவுகள் எப்பொழுதும் மேலானவைகள் அப்பா. அதற்கு நீங்க வேணும் ஏசப்பா. நீங்க எங்க வாழ்க்கையை முழுவதும், எங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு எல்லைகளையும் அப்பா நீங்க ஆளுகை செய்யுமா ஜெபிக்கிறோம். Oh Father God, thank you Jesus. Lord, you take full control in every aspect of our life. It might be anything அப்பா. ஒரு காரியம், ரெண்டு காரியம் இல்ல பிதாவே. எங்க வாழ்க்கை முழுவதும் உமக்கு அர்ப்பணித்து உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கையாக மாற்றி அமைத்து தருமாறு கெஞ்சி கேட்கிறோம் பிதாவே. எங்களுக்குள்ள உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்கள் தயவாக எடுத்து போடுங்கப்பா. அநேக நேரங்கள் அப்ப எங்கனால மாம்சத்தினால இது மேற்கொள்ள முடியாது, ஆனா ஆவியினால் எல்லாமே கூடும். The Spirit of God teach us and help us to overcome everything of this world. எங்களோட சிந்தனை இந்த உலகத்தை நாட்டப்பட்டு இல்லாம கர்த்தாவே, உம்மை குறித்து, வேத வசனத்தை குறித்து, ஜெபத் காரியத்தை குறித்து மேலோங்க கிருபை செய்வீராக. எந்த காரியம் பேசினாலும் கர்த்தாவே, அதுல பக்தி விருத்திக்காக காரியங்களும் ஒருத்தங்களை நாங்க உயிர்ப்பிக்கிறதாக எங்க வாழ்க்கையை அமைத்து தருமாறு கெஞ்சி கேட்கிறோம் பிதாவே. நீங்க அதை குறித்து தான் வேத வசனம் சொல்லுகிறது. ஒவ்வொரு காரியத்திலும் குறித்து உங்க திட்டம், உங்களோட சிந்தனைகளாகவே நாங்க இருக்க நீங்க எங்களுக்கு கற்று தருவீராக அப்பா. எங்களை ஆளுகை செய்வீராக. எங்களோட பலவீனங்களை உங்கள் பலன் பூர்ணமா விளங்கும் நீங்க சொல்லியிருக்கிறீங்க அப்பா. We submit our weakness under your feet. Let your strength be revealed in the places where we fall down, oh Lord Jesus. அப்ப நாங்க எங்க இப்போ உளுந்து கொண்டு இருக்கிறோம் பிதாவே, எந்த சூழ்நிலையில எந்த காரியத்தை குறித்து நாங்க விழுந்து கொண்டு இருக்கிறோம் அப்பா, நீங்க ஆளுகை செய்வீராக. நீங்க எங்களை தூக்கி உயர்த்தி வைக்குமாறு கெஞ்சி கேட்கிறோம் பிதாவே. பரிசுத்தாவினரே, எங்களை ஒவ்வொரு காரியத்திலும் நீங்க ஆளுகை செய்ய ஜெபிக்கிறோம். அதற்கு நாங்க இடம் கொடுக்க கிருபை செய்யுங்க. ஆவியின் கனியினால் எங்க வாழ்க்கையை நிரப்பி நீங்க ஆளுகை செய்வீராக. When we give room for the Holy Spirit, so the fruit of the Holy Spirit will get activated. ஆவியின் கனியில முதலாவது பிதாவே அன்பு, உங்களுடைய தெய்வீக அன்பு வெளிப்பட கிருபை செய்வீராக. Let the love of Jesus Christ be revealed through us. அதுதான் நீங்க எங்களை எதிர்பார்க்கிறீர் கர்த்தாவே. உங்களுடைய தெய்வீக அன்பு, கிறிஸ்துவின் அன்பு வெளிப்படுத்துகிற பாத்திரவான்களாக எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. அநேக நேரங்களை எங்களால இருக்க முடியல கர்த்தாவே. எங்களை தகுதிப்படுத்தி உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக எங்களை மாற்றி அமைத்து உங்களுடைய சிந்தனைகளாகவே இருக்க கிருபை செய்வீராக அப்பா. ஒரு சில நேரத்துல நாங்க எப்படி நீங்க கொண்டு போறீங்க புரிஞ்சுக்க முடியாது. பட் இருந்தாலும் கர்த்தாவே, உங்களே குறித்து மேன்மை பாராட்ட நீங்க எங்களை வழிநடத்துகிற பாதையில அப்படியே சைலண்டாக உங்களோட ஒளியிலே அப்படியே நீங்க காமிக்கிற பாதையில அப்படியே மூவ் பண்ணி போக நீங்க கிருபை செய்யுமாறு கெஞ்சி கேட்கிறோம். நீங்களே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க. இந்த நாள்ல இருந்து அப்பா எங்களை ஆளுகை
செய்வீராக. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. உமக்கு பிரியமுள்ள காரியங்கள் எங்க வாழ்க்கையில என்னென்ன நடக்கணுமோ அதை நீங்களே உங்க சித்தத்தின்படி, உங்க திட்டத்தின்படி அப்பா நீங்க எங்களை ஆளுகை செய்து வழிநடத்தி தருமாறு இயேசுவின் நாமத்தினால் எங்க தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.